வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. போர் என்றால் அந்த களத்தில் முதலில் மரணிப்பது உண்மை என்ற ஒரு கருப்பொருள் உண்டு. இந்த கருப்பொருள் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவால் தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிக மோசமான நாசகாரமான கந்தக போர்க்களத்துக்கும் பொருந்தும். மத்திய கிழக்கில் தற்போது நாசகாரமாக தொடரும் உலகின் சமநிலையை மாற்றும் வளைகுடா போருக்கும் பொருந்தும். ஈரானும் சரி, அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியும் சரி, அவை இரண்டு தரப்புமே வெளியிடும் போர் செய்திகளில் உண்மைகள் மரணிக்கும் நிலைகளும் உண்டு, பொய்களும் வதந்திகளும் வருவதற்கும் சாத்தியங்கள் உண்டு. எதுவாறோ உலகின் சமநிலையை அசைத்து வரும் இந்த போர் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மனித உயிர்களை குடித்து பெரும் உடைமை அழிவுகளை ஏற்படுத்தி இன்று 4வது நாளுக்குள் நுழைந்து அதனை கடக்கின்றது. ஈரான் மீது எதிர்வரும் 24 மணி நேரத்தில் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதை அதன் அரசு தலைவரின் கருத்து புலப்படுத்தியிருக்கின்றது. அரசு தலைவர் டிரம்பின் இந்த கருத்து வந்த பின்னணியில் மத்திய கிழக்கின் பல நகரங்களில் இன்று அதிகாலை முதலே ஏட்டிக்கு போட்டியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் ராணுவ தளங்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகள் தொடர்ந்து 4வது நாளாக இன்று அதிகாலை முதலே ஈரானால் குறிவைத்து தாக்கப்பட, மறுபுறத்தே ஈரானும் லெபனானும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியால் மோசமாகவும் நாசகாரமாகவும் தாக்கப்பட்டு வருகின்றன. லெபனான் தலைநகரில் உள்ள ஹெஸ்புல்லா கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்கள் உள்ள இடங்கள் என சந்தேகிக்கப்படும் இடங்களில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்று அதிகாலை முதல் நாசகாரமான குண்டுவீச்சுக்களை தொடர, அமெரிக்காவும் தனது பங்குக்கு இஸ்ரேலுடன் இணைந்து தெஹ்ரானிலும் தாக்குதல்களை நடத்தியதால் மத்திய கிழக்கின் பல நகரங்கள் அதிகாலை முதலே பெரும் வெடியோசைகளால் அதிர்ந்து வருகின்றன. இதேவேளை ஈரான் பஹ்ரைனின் ஷேகிஷாவில் உள்ள அமெரிக்க வான்தளத்தை இன்று காலை தனது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு கடுமையாக தாக்கியிருக்கின்றது. தனது தாக்குதலில் இந்த தளமே அளிக்கப்பட்டதாக ஈரான் உரிமை கோரியிருக்கின்றது. ஏற்கனவே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமும் ஈரானால் தாக்கப்பட்ட நிலையில் இப்போது பஹ்ரைன் வான்தளம் இன்று அதிகாலை குறிவைக்கப்பட்டுள்ளது. நேற்று ஓமான் வளைகுடாவில் இருந்த ஈரானிய கடற்படையின் 11 போர்க்கப்பல்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகமான சென்ட்கொம் அறிவித்துள்ள நிலையில் பஹ்ரைன் உள்ள அமெரிக்க வான்படை தளம் அளிக்கப்பட்டதாக இன்று பதிலடியாக ஈரானும் ஒரு குறியீட்டு செய்தியை வழங்கியிருக்கிறது. இன்று அதிகாலை ஈரான் தனது பரம எதிரிகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை தாக்கியது. குறிப்பாக தலைநகர் ரியாத்தை குறிவைத்தது. அதேபோல குவைத்தையும் குறிவைத்தது. ஏவுகணைகளை ஏவியது, ட்ரோன்களை அனுப்பியது. இஸ்ரேலை நோக்கியும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது. அதேபோல லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேலை நோக்கி தமது உந்துகணைகளை, தமது அடையாளமான ராக்கெட்டுகளை ஏவி வருகின்றனர். இதனால் எதிர்வரும் சனி வரை இஸ்ரேலில் பாடசாலைகள் மற்றும் பணியகங்கள் மூடப்பட்டு இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது ஒன்று கூடல்களுக்கும் இஸ்ரேலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலேமில் இன்று காலை முதலே வெடிச்சத்தங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டன. ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள ஏர்பில் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க நிலையம் இன்று அதிகாலை தாக்கப்பட்டது. அமெரிக்கா இனிமேல் தான் ஈரானை நாசகாரமாக, குறிப்பாக டொமஹாக் ஏவுகணைகள் உட்பட்ட ஆயுதங்களுடன் தாக்கப் போவதாகவும் பெரிய ஆயுதங்கள் கொண்டு அடிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்க அரசாங்கம் ஒரு அவசர அறிவித்தலை விடுத்துள்ளது. எகிப்து, சவுதி அரேபியா, ஈராக், சிரியா, பஹ்ரைன், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமான், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட்ட 14 நாடுகளுக்கு இந்த அவசர வெளியேற்ற அறிவிப்பு பொருந்தும் என ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எனப்படும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா இப்போது தனது குடிமக்களை இந்த நாடுகளில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளதால் இந்த நாடுகளில் பெரும் கந்தக நாசகாரம் பெறப்போவது அறிகுறியாக தெரியும் நிலையில் இந்த நாடுகளில் வாழும் இலங்கையர்களும் இப்போது வேறு வழியின்றி அச்சத்தின் பிடிக்குள் சிக்கியுள்ளனர். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை அது தனது குடிமக்களை
வெளியேற்றுவதற்குரிய வழிவகைகளை செய்துவிடும். ஆனால் இலங்கையர்களுக்கு, குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தில் முறையான வசதிகள் இல்லாததால் இந்த விடயத்தில் அது சவால்களை எதிர்நோக்கும் என்பதால் இலங்கையர்களின் வெளியேற்றம் பெரும் சவாலாக உள்ளது. ஆனால் இயன்றவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிலைமையை தணிப்பதற்கு முயற்சிகளை செய்து வருகின்றது. இதற்கிடையே ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை தணிவுக்கு வர 4 முதல் 5 வாரங்கள் எடுக்கும் என, அதாவது 1 மாதம் கடந்து காலம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக முதலில் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் இப்போது தனது சுருதியை மாற்றி அதனை விட அதிக காலம் எடுக்கும் என்ற வகையில் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இவ்வாறு ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் ஈரான் மீதான இந்த போர் முடிவுறாத ஒரு செயலியாக நீடிக்காது, மாறாக விரைவில் அது முடிவுக்கு வரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவரை ஈரானில் 1500க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக குறிப்பிடும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகம் இஸ்ரேலுடன் இணைந்து கடந்த சனியன்று ஆரம்பித்த இந்த கூட்டு நடவடிக்கைகளில் இதுவரை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையில் 1500க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றது. இதேபோல 2 ஈரானிய சுக் 24 ரக குண்டுவீச்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கட்டார் தனது தரப்பில் அறிவித்திருக்கின்றது. இந்த போர் இலக்குகளுக்குள் வராத சில இடங்களும் வேண்டுமென்றே தாக்கப்பட்டதாக தெரிகின்றது. அந்த வகையில் ஈரானின் கலாச்சாரிய பாரம்பரியத்தை பறைசாற்றும் இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடங்களின் பட்டியலில் இருக்கும் ரன்சின் கோல்ஸ்தான் அரண்மனை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலால் சேதமடைந்ததாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்புல்லாவின் தொலைக்காட்சி நிலையமான அல்மனாரின் வளாகத்தை இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி தகர்க்க இன்று ஈரானில் உள்ள ஈரானிய அரச தொலைக்காட்சி வளாகத்தையும் இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஈரானிய அரச தொலைக்காட்சி வளாகம் உட்பட்டாலும் அதன் ஒளிபரப்பு தடைப்படாமல் தொடர்கின்றது. ஆகையால் இஸ்ரேல் இவ்வாறு தாக்கும் என எதிர்பார்த்த இந்த தொலைக்காட்சி நிறுவனம் மாற்று இடங்களில் சில மாற்று ஏற்பாடுகளை செய்திருப்பது அதன் தடையறாத ஒளிபரப்பு சான்று பகன்றுள்ளது. இன்று 4வது நாள் மோதல்கள் இவ்வாறு தீவிரமடைந்துள்ள பின்னணியில் அமெரிக்காவை பொறுத்தவரை அதற்கு குவைட்டில் அதிக இழப்புகள் பதிவாகியுள்ளன. நேற்று முன்தினம், அதாவது கடந்த ஞாயிறன்று அங்குள்ள அமெரிக்க தளம் மீதான ஈரானிய தாக்குதலில் பலியான அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்துள்ளது. இதேபோல அங்கு, அதாவது குவைட் படையினரும் இருவேறு தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போர் தொடங்கிய பின்னர் பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு தளங்களும் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் ஒரு தளமும் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை பலியான துருப்புக்கள் போக அதன் 18 துருப்புக்கள் இந்த போர்க்களத்தில் இதுவரை படுகாயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று குவைட்டில் ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக அமெரிக்காவின் F-15 ரக ஈகிள் போர் விமானங்களின் 3 கலங்கள் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பலியானது. அலி அல் சலாம் அமெரிக்க வான்தளத்துக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பே அது குவைட்டின் பொறுப்பில் இருக்கின்றது. அந்த அமைப்பே தவறுதலாக அமெரிக்க விமானங்களை எதிர்நாட்டு விமானங்கள் என கருதி தாக்குதலை நடத்தியதால் இந்த 3 கலங்கள் சூடப்பட்டன. ஆனால் அவற்றில் இருந்த விமான ஓட்டிகள் உட்பட்ட 6 பேரும் அவசரகால பொறிமுறை மூலம் உயிர் தப்பிக் கொண்டனர். இந்த சம்பவத்தை அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடுகின்றது அமெரிக்கா. ஆனால் வீழ்த்தப்பட்ட போர் விமானங்கள் ஒவ்வொன்றும் பல மில்லியன் டாலர் பெறுமதி கொண்டவை என்பதால் இது அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒரு உடைமை இழப்பு. அதாவது இந்த போர் 1 வார காலம் தாண்டாத நிலையில் 3 போர் கலங்களை அமெரிக்கா குவைட்டில் இழந்திருக்கின்றது. கடந்த 2024 இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அப்போது செங்கடலில் நின்ற அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலிலிருந்து புறப்பட்ட F-18 போர் விமானத்தை அதே கடற்பரப்பில் நின்ற இன்னொரு அமெரிக்க கப்பலிலிருந்து தவறுதலாக ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று சுட்டு வீழ்த்தியது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவின் வான்பலம் அதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக அமெரிக்கா தற்போது ஈரான் மீதான தாக்குதல்களில் தனது F-18, F-16, F-22, F-35, A-10 ஆகிய போர் விமானங்களுடன் MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள், அது பெரும் ட்ரோன்கள், வெடிபொருட்களை காவிக்கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்கள் உட்பட்ட வான்கலங்களை பயன்படுத்தி வருகின்றது. இந்த போர் தற்போது இந்த போருக்கு அப்பால் உள்ள மக்களையும் அடிக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக மத்திய கிழக்கில் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு அச்சுறுத்தல் இந்த போரால் வந்த நிலையில் உலகின் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்றது.
உலகுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் முக்கியமான கப்பல் நிறுவனங்கள் தங்கள் மத்திய கிழக்கு வணிகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதால் உலக சந்தையில் இன்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தை நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகுக்கே இந்த நிலைமை என்றால் ஏற்கனவே எரிபொருள் நெருக்கடியால் அல்லாடும் இலங்கையின் நிலவரத்தை சொல்லிக்கொள்ள தேவையில்லை. குறிப்பாக எரிவாயு நிலவரங்களும் விநியோகமும் தடைப்பட்டிருக்கின்றது. கத்தார் அரசுக்கு சொந்தமான கட்டார் எனர்ஜியின் 2 முக்கியமான எரிவாயு உற்பத்தி தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதால் அதன் எரிவாயு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றும் ஈரானிய தாக்குதலால் நேற்று பாதிப்பு அடைந்தது. அதுவும் தற்போது செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளது. இதேபோல அபுதாபியில் உள்ள எண்ணெய் முனையமும் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளதால் அதுவும் செயல் இழந்துள்ளது. ஆகையால் இவ்வாறான தாக்குதல் செய்திகள் மத்திய கிழக்கில் போர் நடந்தாலும் அது இலங்கையர்கள், ஐரோப்பியர்கள் என எங்களையும் எமது அன்றாட வாழ்வியலையும் அடிக்கும் ஒரு போர்க்களமாக மாறியிருப்பதுதான் இப்போதைக்கு யதார்த்தம்.